விஷயம்தான் நான் மன நிறைவான வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும், நான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்காத மனிதன் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. எல்லா மனிதர்களும் அதை முதல் விதியாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். யாரும் எனக்கு நிம்மதி இழந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்பவர்கள் யாரும் இருக்க முடியாது. உலகில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களும் மன நிறைவை நோக்கித்தான் செல்கின்றார்கள், மன நிம்மதியை நோக்கித்தான் செல்கின்றார்கள். ஆனால் அவைகளை பெற்றுக்கொண்டார்களா என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய அந்த விஷயத்திலே மனிதர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். மன நிறைவான வாழ்க்கைக்கு தேவையானது இவைகள் தான் என்று முடிவு செய்து விடுகின்றார். இது இருந்தால் எனக்கு போதும், இது இருந்தால் நான் நிம்மதியாக வாழ்ந்து விடுவேன், மன நிறைவை பெற்றுக்கொள்வேன் என்று உலக ரீதியான பொருட்களை மையமாக வைக்கின்றார். உதாரணத்துக்கு எனக்கு நிறைய செல்வங்கள் இருந்தால் போதும், நான் என்ன செய்வேன், மன நிறைவை பெற்றுக்கொள்வேன், நிம்மதியை பெற்றுக்கொள்வேன். எனக்கு நிறைய செல்வங்கள் இருந்தால் போதும், பெரிய வீடு இருந்தால் போதும், பெரிய மாளிகை இருந்தால் போதும், அல்லது உயர்தரமான வாகனம் என்னிடத்தில் நான் பெற்றுக்கொண்டால் போதும் என்று அப்பொழுது மனிதன் சொல்லுவான். ஆனால் இவைகளை எல்லாமே பெற்ற மனிதர்கள் மன நிறைவை பெற்றிருக்கின்றார்கள் என்று கேட்டு பார்த்தால் அவைகளுக்கான பதில் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். எத்தனையோ செல்வந்தர்கள் இந்த உலகத்திலே நிம்மதியை இழந்து தவிக்கின்றார். என்னவென்று அவர்களுக்கு இனம் புரியவில்லை. எல்லாமே இருக்கின்றது, எது இது இல்லை எது இல்லை என்று குறை இல்லை, குறைவே இல்லாமல் நிறைய இருக்கின்றது. ஆனாலும் ஏதோ ஒன்று என்ன செய்கின்றது, அவனுடைய மனதை போட்டு உருக்கிக் கொண்டிருக்கிறது, உலுக்கிக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இங்குதான் இஸ்லாம் நமக்கு நேர்த்தியான மிக அற்புதமான வழிகளை காட்டுகிறது. அல்லாஹும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அற்புதமான வழியில் தான் மேற்கூறிய அத்தனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர இவைகளை விட்டுவிட்டு நீங்கள் உலக ரீதியான உலக சாதனங்களை கொண்டு மட்டும் நிம்மதியை மனநிலையில் தேடினால் அது மனிதன் மண்ணுக்கு செல்லும் வரை கிடைக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய உலமாக்கள் இந்த உலகத்தில் மன நிறைவான வாழ்க்கையை பெறுவதற்காக குர்ஆனுடைய குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையிலே சில விஷயங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார். அவைகளில் 10 விஷயங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். இந்த 10 விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொண்டால் மேலே சொன்ன மன நிறைவான வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயம் நாம் பெறலாம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, அதிலே முதலாவது விஷயம்தான் அல்லாஹின் மீது உள்ள நம்பிக்கை, அல்லாஹின் மீது உள்ள நேசம், முஹப்பத். அடிப்படையில் ஏன் உலகத்துல அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன், அவனை நான் புரிவேன், அதுதான் அடிப்படை அதுதான். அல்லாஹ் மீது நேசம். என்னை படைத்தவன் அல்லாஹ், எனக்கு உணவு கொடுப்பவன் அல்லாஹ், என்னை, என்னுடைய குடும்பத்தை, என்னை சார்ந்தவர்களை, இந்த உலகத்தை, உலகத்தில் உள்ள மக்களுடைய தேவைகளை அத்தனையும் பூர்த்தி ஆக்குபவன் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். எனக்கு எத்தனையோ ஞாபகங்களை நான் கேட்காமல் எனக்கு கொடுத்திருக்கின்றானே, அந்த ரப்புல் ஆலமீன் மீது நான் நேசம் கொள்ள வேண்டும், பிரிய வைக்க வேண்டும். இது மன நிறைவான வாழ்க்கைக்கு முதல் படியாகும். ஈமானுடைய அடிப்படையிலே அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை எனக்கு உறுதியாக வேண்டும். எனக்கு உணவு கொடுப்பவன் அல்லாஹ், எனக்கு உடை கொடுப்பவன் அல்லாஹ், என்னை பாதுகாப்பவன் அல்லாஹ், எனக்கு தேவையான எல்லா விதமான சகல சௌகரியத்தையும் செய்து கொடுப்பவன் அல்லாஹ். எனக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்படுகின்றதா, அது அல்லாஹ் புறத்தில். எனக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டதா, அல்லாஹ் புறத்தில் தான். எனக்கு ஏதாவது நன்மைகள் நான் பெற்றுக் கொண்டிருக்கின்றேனா, அதுவும் அல்லாஹ் புறத்தில் தான் ஏற்பட்டிருக்கின்றது. எனக்கு கிடைக்கின்ற சுகம், துக்கம் என அத்தனை காரியத்திலும் அல்லாஹை முன்னிறுத்தி அல்லாஹில் உள்ள நம்பிக்கையில் நாம் உறுதி கொள்வோம் என்று சொன்னால், இவைகளை கொடுத்த ரப்புல் ஆலமீன் மீது நாம் நேசம் கொள்வோம் என்று சொன்னால், மன நிறைவான வாழ்க்கை முதல் படியில் கால் வைக்கலாம். முதல் படியில் கால் வைக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்யலாம்? அடுத்ததாக மன நிறைவான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான இரண்டாவது விஷயம்தான் தக்தீரை ஏற்றுக்கொள்வது.
இந்த உலகத்தை அல்லாஹ் விதித்து விட்டான் மனிதர்களுக்கு. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விதி. எழுதிவிட்டான். எழுதுகோள்கள் காய்ந்து விட்டது. நாம் அல்லாஹ் மனிதனை படைப்பதற்கு பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் விதி எழுதிவிட்டான். எனவே இந்த விதியின் மீது நாம் முழுமையான நம்பிக்கை கொள்வது, தனக்கு எது நடக்கின்றதோ அல்லாஹ் நாடியதுதான் நடக்கின்றது என்ற அல்லாஹ் மீது நம்பிக்கை உறுதி கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்திருக்கின்றானோ அவன் நாடிய அளவு எனக்கு கொடுத்திருக்கின்றான், இணைத்து கொடுப்பான். இந்த விதியின் மீதுள்ள இந்த நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருக்கும். அல்லாஹ் எனக்கு எதை நாடி இருக்கின்றாலும் நிச்சயம் வந்து சேரும். எனக்கு நாடாவது வந்து உலகமே சேர்ந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்க நினைத்தாலும் அல்லாஹ் நாடவில்லை என்று சொன்னால் உலகமே என்னதான் சேர்ந்தாலும் அவனுக்கு கொடுக்க முடியாது. உலகமே சேர்ந்து என்ன செய்து அவனுக்கு ஏதாவது அவனை நல்ல ஒரு விதமான வாழ்க்கைக்கு கொண்டு வர நினைக்கின்றது அல்லாஹ்வுடைய நாடவில்லை என்று சொன்னால் அது நடக்காது. அல்லது உலகமே சேர்ந்து ஒருவனுக்கு தீங்கு விளைவிக்க நாடுகின்றது அல்லாஹ் நாடவில்லை என்று சொன்னால் அது நடக்காது. எனவே அல்லாஹ் தஆலா விதியை தன்னுடைய கையில் வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தை அவன் ஆட்டி படைக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குல்லில்லாஹும்ம மாலிகுல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. நபியே நீங்க சொல்லுங்க, மாலிகுல் முல்க அவன்தான். அரசர்களுக்கெல்லாம் வேறு அரசன் ரப்புல் ஆலமீன் தான். நபியே நீங்க சொல்லுங்கள், துஅத்தில் முல்க மன் தஷா. யா அல்லாஹ், நீ யாருக்கு நாடுகின்றாயோ ஆட்சியை கொடுக்கின்றாய். வேறெல்லாம் ஒரு கருத்து கணிப்பு சொன்னோம், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பார். அதுதான் அல்லாஹ்வுடைய நீர். நபியை சொல்லுகிறான், குல்லில்லாஹும்ம மாலிகுல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா. யா அல்லாஹ், யாருக்கு நாடுகின்றாரோ ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கின்றாய். வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. நீ யாரை விட்டு நாடுகின்றாயோ அவர்களிலிருந்து ஆட்சியை பிடுங்கி விடுகின்றாய். அல்லாஹ் என்ன சொல்றாங்க? வாங்குவது கிடையாது. அல்லாஹ்வுடைய ஆண்டவர் என்று சொன்னால் பிடுங்கி விடுவான். அல்லாஹ் நாளையில் தான் அவர்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கின்றான். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ கேவலத்தை கொடுக்கின்றான். எனவே இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்துதான் நடக்கும் என்ற அல்லாஹ் மீதுள்ள விதியின் மீதுள்ள நம்பிக்கையை நாம் உறுதியாக இருக்கிறோம். தக்தீர் எது நாடுகின்றாலும் எது நினைக்கின்றாலும் அதுதான் நடக்கும். நாம் நினைத்ததெல்லாம் நடக்கவே நடக்கும். ஹதீஸில் குதுஸிலே அல்லாஹ் தஆலா சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அப்தி அன்த துரீத், என்னுடைய அடியானே நீ ஒன்று நினைக்கின்றாய். வான ஒளி, நானும் ஒன்று நினைக்கின்றேன். ஆனால் நீ நினைத்தது நடக்காது, நான் நினைத்தது மட்டும்தான் நடக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா மனிதனை பார்த்து சொல்கிறான். எனவே மனநிறைவான வாழ்க்கைக்கு இரண்டாவதாக தேவை அல்லாஹ் விதித்த இந்த விதியை நாம் முழுமையாக நம்பிக்கை கொள்வது, ஏற்றுக்கொள்வது. மூன்றாவது விஷயமாக இந்த உலகத்தில் நாம் மனநிறைவான வாழ்க்கையை பெறுவதற்கு உலகத்துடைய விஷயத்திலே தன்னை விட மேலானவர்களை பார்க்கக்கூடாது. உலகத்துடைய விஷயத்திலே தன்னை விட மேலானவர்களை ஏறெடுத்து பார்க்கக்கூடாது. அல்லாஹ் அவர்களுக்கு அதை கொடுத்து விட்டானே இதை கொடுத்து விட்டானே என்று நாம் என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. உள்ளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் எனக்கு எது கொடுத்தானோ அது மிகப்பெரியதுதான். ஏனென்று சொன்னால் என்னை விட கீழுள்ள மக்களை எல்லாம் படைத்திருக்கின்றான். எனக்கு இன்றைக்கு உணவு கிடைக்கின்றது, இந்த உணவு கிடைக்காத எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள். எனக்கு இன்றைக்கு உடை கிடைத்திருக்கின்றது, இதையும் கிடைக்காமல் எத்தனை மனிதர்கள் கீழே இருக்கின்றார்கள். நமக்கு கீழ் உள்ளவர்களை பார்த்தால் நாம் மன நிறைவை பெற்றுக் கொள்ளலாம். இன்றைக்கு உலகமே நிம்மதியை, மன நிறைவை, மன நிம்மதியை இழந்து தவிப்பதற்கு இது மட்டுமே காரணம். என்ன தெரியுங்களா? மேலுள்ளவர்களை பார், அவனுக்கு கார் கிடைத்து விட்டது, அவனுக்கு பங்களா கிடைத்து விட்டது, அவனுக்கு அது கிடைத்து விட்டது, எது கிடைத்து விட்டது என்று நாம் அடுத்தவர்களை பற்றி என்ன செய்வதுங்க? மேலே உள்ளவர்களை பார்ப்பது. இது தவறு. இது நம்முடைய நிம்மதியை ஒட்டுமொத்தமாக சிதைத்து. இதில் குறிப்பாக பெண்களுக்கு இந்த குணம் அதிகமாக இருக்கிறது. அவர்களுக்கும் நாம் புரிய வைக்க வேண்டும். நம்மை விட எத்தனையோ கஷ்டங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாடுகள் இன்றைக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் நிம்மதியாக இருக்கின்றோமே, நிம்மதி இழந்து ஒவ்வொரு நொடியும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்ற பதற்றத்திலே எத்தனையோ மக்களை எல்லாம் வைத்திருக்கின்றார்கள்.
அவர்களை விட இன்றைக்கு என்னை நிம்மதியாக வைத்திருக்கிறான் என்று நாம் மனநிறைவு கொள்ள வேண்டும். உலகத்துடைய விஷயத்திலே நம்மை விட கீழ் உள்ளவர்களை மட்டும்தான் பார்க்க வேண்டுமே தவிர மேலுள்ளவர்களை பார்த்தால் நம்முடைய நிம்மதியை நாமே சிதைத்து விடுவோம், நம்முடைய நிம்மதிக்கு நாமே வேண்டு வைத்து விடுவோம். எனவே மனநிறைவான வாழ்க்கைக்கு மூன்றாவதாக தேவை இந்த உலகத்திலே நம்மை விட கீழ் உள்ளவர்களை பார்ப்போம். அடுத்தபடியாக நான்காவதாக ஒரு விஷயம், குர்ஆனுடன் நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம். குர்ஆன் அல்லாஹ் பேசிய பேச்சுக்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை ரப்பல் ஆலமீன் பேசினான். அந்த வார்த்தைகளுக்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். எனவே நாம் குர்ஆனுடனான தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும். குர்ஆனை நாம் அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆனை ஓத தெரிகின்ற ஓதுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதனுடைய கருத்துக்களை நாம் படிக்க வேண்டும், படிப்பதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டும். நேரத்தை நாம் அதிகமாக எனக்கு என்ன செய்ய கொடுக்க வேண்டும், அதில் நாம் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுவும் குறிப்பாக மாணவர்கள் நிறைய இருக்கிறீங்க, வாலிபர்கள் நிறைய இருக்கிறீங்க. இந்த சபையில என்ன செய்யுங்க, நாம ஒரு உறுதி எடுக்க வேண்டும். நம்முடைய ஆர்வங்கள் எல்லாம் இன்னைக்கு எதன் பக்கம் இருக்குங்க. கொஞ்ச நேரம் நம்ம சும்மா இருந்தா கூட நம்ம கையில் எடுப்பது என்ன நேரம் என்ன செய்யணும் எடுக்கிறோம், நேரம் என்ன செஞ்சிருக்க குர்ஆன் எடுத்து ஓதுறோமா, நம்முடைய ஆர்வங்கள் எதன் பக்கம் செல்லுகின்றது. இன்றைக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எனக்கு நேரம் கிடைத்து விட்டது, நான் ஏதாவது இஸ்லாமிய புத்தகத்தை எடுத்து படிக்கின்றேன், குர்ஆனை எடுத்து பார்க்கின்றேன் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு நிலையை மாற்றிவிட்டார். ஆர்வத்தை என்ன செய்யப்படுகிற திசை திரும்பப்பட்டு விட்டது. நாம தான் திருப்பி கொண்டு வரணும். நான் என்ன செய்யறேன், நம்ம ஆர்வத்தை திருப்பி கொண்டு வரணும். மிச்சமான நேரத்தில் அதாவது நம்ம ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் அல்லது அதற்காக வேண்டிய நேரத்தை ஒதுக்கியும் குர்ஆனை எடுத்து என்ன செய்யுங்க, படிக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னு சொன்னால் குர்ஆனை பார்த்தால் நன்மை, படித்தால் நன்மை. அதனுடைய ஒவ்வொரு எழுத்திற்கும் அல்லாஹ் அந்த நன்மையை கொடுக்கின்றான். எவ்வளவு பெரிய விஷயம். ஆனால் இந்த உலகத்துடைய சாதனைகளை நாம என்னதான் திருப்பி கொண்டே இருந்தாலும் அல்லாஹ் அதில் என்ன செய்வாங்க, தீமைக்கு மேல் தீமை தான் இருக்கு. நன்மையான விஷயம் என்று நாம் உள்ளே நுழைவோம், அது ஒரு கட்டத்தில் கொண்டு என்ன செய்யுங்க, எங்கோ கொண்டு போய் வைத்திருக்கிறோம். எனவே நம்முடைய ஆர்வத்தை குர்ஆனுடன் ஏற்படுத்துவது, குர்ஆனுடன் தொடர்பு ஏற்படுத்துவது, குர்ஆனுடைய ஹதீஸுடைய இன்னும் தீனுடைய விஷயங்களை படிப்பதிலே ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே மன நிறைவான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளலாம், நிம்மதியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக ஐந்தாவது ஒரு விஷயம்தான் பெற்றோருக்கு உபகாரம் செய்வது. பெற்றோருக்கு நாம் அவர்களை கண்ணியப்படுத்துவது. பெற்றோருடைய அந்த கண்ணியத்தில் தான் அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை, இன்பத்தை, ராகத்தை வைத்திருக்கின்றான் என்பதை நாம் உணர வேண்டும். பெற்றோருடைய மன நோகடித்து விட்டு இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழ முடியாது. அல்லாஹ் அவர்கள் வைக்கவில்லை. யார் தன்னுடைய பெற்றோர்களை நோவினைப்படுத்துகிறார்களோ நிறைய விஷயங்களுக்கு அல்லாஹ் வறுமையை தண்டனை கொடுக்கின்றான். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்களை நோவடித்தால் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே அதற்கான தண்டனை கொடுக்கின்றார் என்பதாக சொல்லப்படும். எனவே அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க, உங்கள் பெற்றோர்களை என்ன செய்யுங்க, கனிவுடன் நடந்து துஆ செய்யுங்கள். ரப்பிர் ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் என்னுடைய பெற்றோருக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக சொல்லி ஒவ்வொரு தொழுகையிலும் துஆ செய்யணும். தொழுகையின் போது துஆ செய்ய வேண்டும். ஏன் எப்படிப்பட்டவர்கள், அல்லாஹ் என்னுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய், அவர்கள் நான் சிறிய குழந்தையாக இருந்த பொழுது எங்கள் மீது எவ்வளவு கருணை காட்டினார்களோ அதுபோன்று நீ என்ன செய், அவர்கள் மீது கருணை காட்டுவாயாக என்று நாம் இந்த பெற்றோர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். ரப்பிர் ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்ற இந்த குர்ஆனுடைய துஆவை நாம் ஓத வேண்டும். நம்முடைய பெற்றோர்களுக்காக ஓத வேண்டும். அவர்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். இந்த விஷயங்களை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் மன நிறைவான வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளலாம். அந்த வரிசையில் தான் ஆறாவதாக மன நிறைவான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு இந்த உலகத்திலே நல்ல துணையை தேர்ந்தெடுப்பது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆணாக இருந்தால் நல்ல பெண் துணையை தேடுங்கள். ஷரியத் சொல்லப்பட்ட முறைப்படி அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், அளவு ஷரியத்தில் சொல்லப்பட்ட அந்த முறைகளை மேற்கொண்டு ஒரு ஆண் நல்ல பெண் துணையை தேடுவது நிக்காஹ்வுக்காக.
அதே போன்று ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவன் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுப்பது, இவைகள் எல்லாம் ஒரு மனநிறைவான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு ஷரியத் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. அதே போன்றுதான் 7ஆவதாக ஒரு விஷயம், தன்னுடைய கடமைகளை சரியாக செய்வது. நம்முடைய கடமையை சரியாக செய்யறதில்லை, ஆனால் எனக்கு மனநிறைவு வரவில்லை என்று நாம் சொல்லக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் என்னென்ன? தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் என்ன பெற செய்ய வேண்டிய உரிமைகள்